பிரபஞ்சமாம் சிவத்தை வணங்கி இன்றைய காணொளியின் தலைப்பான அமாவாசையும் அகத்திக்கீரையும் அந்த தன்மையை பற்றி இன்றைக்கி பேசுவோம். பொதுவாக அமாவாசை அன்றைக்கி கோயில் குளக்கரையில், ஆற்றங்கரையில், கடற்கரையில், அதுவும் முக்கியமாக ஆடி, புரட்டாசி, தை அமாவாசைகளில் முதல்ல தர்ப்பணம் பண்ணுறோம். அப்புறமா பக்கத்தில் இருக்கிற பசுவுக்கு நம்ம அகத்திக்கீரை கொடுக்கறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். நம்ம எல்லோரும் இதை பார்த்துருக்கோம், நாமளும் செஞ்சுருக்கோம். ஆனால் ஒரு கேள்வி இங்கே, ஏன் அகத்திக்கீரை? பசு சாப்பிட்டா தான் பலனா? சாப்பிடலைன்னா ஏதாவது குத்தமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் அகத்திக்கீரைனா கீரை மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான உண்மையை அமைதியாக தெளிவாக பேசுவோம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆடி, தை, புரட்டாசி அமாவாசைனா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோம். நம்மக்கிட்ட ஒரு பழமொழி கூட இருக்குது, வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை. அப்படின்னா என்ன? முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வந்து அதோட சத்து போயிடும், அது பிரயோஜனமே இல்லை. அதே அகத்திக்கீரை சரியாக வேகலைன்னா செரிமானம் ஆகாது, உடம்புக்கு சிக்கல் தரும். அதாவது அகத்திக்கீரைங்கிறது வெறும் சாதாரண கீரை அல்ல, அதுக்கு ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம். திருமூலர் சொன்னார், பசுவுக்கு ஒரு வாய் உணவு கொடுங்கள் அப்படின்னு. அதை நம்ம நிறைய பேர் உதாரணம் சொல்கிறாங்க அந்த அகத்திக்கீரை கொடுக்கறதுக்கு. திருமூலர் வந்து பசுவுக்கு ஒரு வாய் உணவு கொடுன்னு தான் சொன்னார், அகத்திக்கீரை தான் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. அது புல்லாக இருக்கலாம், வேறு தழையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கீரையாக கூட இருக்கலாம். அப்போது அகத்திக்கீரைக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முன்னோர்கள்ட்ட நம்ம வழி வழியாக இதை செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கான பதில் சமையல் அறையில் இல்லை, தத்துவத்தில் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அகத்திக்கீரையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அகம் ப்ளஸ் தீ ப்ளஸ் இறை அப்படின்னு பிரிக்கலாம். அகம் அப்படிங்கிறது நமது உள்ளம், அதாவது அகங்காரம். தீ அப்படின்னா உஷ்ணம், வெப்பம். இறைனா அர்ப்பணித்தல் அல்லது எரித்தல், தீக்கு இரையாக்குதல்னு அர்த்தம். அப்போது அகத்தை தீக்கு இரையாக்குவது தான் அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லாங்க பெரியவங்கெல்லாம். நம்ம அதை வந்து வெறும் அகத்திக்கீரைன்னு நம்ம எடுத்துக்கிட்டு மாற்றிக்கிட்டோம். இப்போ ஒரு விஷயம் யோசிங்களேன், நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுன்னு கேட்டால் எல்லோரும் காற்றுன்னு சொல்லுவோம், அப்புறம் உயிர் கூட சொல்லுவோம். யாராவது வெப்பம் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கோமா இது வரைக்கும்? காற்றை பார்க்க முடியாது, உணர முடியும். வெப்பத்தையும் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். உயிரையும் பார்க்க முடியாது. உயிர் இருக்குங்கிறத ஒரு உடலின் செயல்பாட்டை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும். உயிருங்கிறது மூச்சு காற்று தான். காற்று போச்சுன்னா உயிர் போச்சுன்றோம். ஆன்மாங்கிறது விழிப்பு, ஒளி, உஷ்ணம். புரியுதுங்களா? உடம்பில் ஆன்மா ஒரு உயிர் பிரிந்தாலும் அந்த உடல் ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் வரை வெப்பத்தோடு இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அப்போது என்ன பண்ணுறோன்னா, அந்த உடம்பில் ஆன்மா இன்னும் வெளியில் போகாமல் இருக்கிறதுனால அந்த உடல் சூடாக இருக்குது. அப்போ ஆன்மா வெளியில் போனதுக்கப்புறம் அந்த உடம்பு குளிர ஆரம்பிச்சுடுது. இதுதான் இயற்கை. அதனால் பாருங்கள், சூரியனுக்கு ஆத்மகாரகன்னு பேர். நமக்கு இயற்கையாக கிடைக்கிற வெப்பம் எங்கேருந்து கிடைக்கிறது? சூரியன்கிட்ட இருந்து தான் கிடைக்கிறது. கரெக்டுங்களா? அப்போது ஆத்மாங்கிறது ஆன்மான்னு அர்த்தம். அப்போது அதனால தான் இந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சூரியனுக்கு, நமக்கு உடம்புல வெப்பம் இல்லைன்னா என்ன ஆகும்? முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த சூரியனுக்கு ஆன்மகாரகன் சொன்னாலும் கூட ஆத்மகாரகன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஞ்சம் நேர்மையாக பேசுவோமே. அமாவாசைனால ஒரு பயம் வருது, பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோம், அது சாப்பிட்லன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, நம்ம முன்னோர்கள் அதை ஏற்றுக்கலையா அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. இல்லை வேறு ஏதோ ஒரு கஷ்டம் வருது. அப்போ கஷ்டம் வரும்போது நம்ம அன்றைக்கி பசு சாப்பிட்லையே, அதனால் இந்த கஷ்டம் வருதா அப்படின்னு சம்டைம் நினைக்க வருது. உண்மையை புரிஞ்சுங்க, பித்திருக்கள் வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்காக வரல, நம்ம மனசை தண்டிக்க வரல. அவங்க சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயந்தான், உன் அகங்காரத்தை எரித்து விடு. இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம முன்னோர்கள் எதையுமே நேரடியாக சொல்லலை. புரியுதுங்களா? அகங்காரத்தை அழிச்சிடுன்னு வெளிப்படையாக சொன்னோம்னா எனக்கு அகங்காரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு அகங்காரம் உருவாயிரும். அதுக்கு பதிலாக ஒரு சின்ன சின்ன செயல்களை பழக்க வழக்கமாக மாற்றி வச்சாங்க. ஏன்னா அந்த சின்ன செயல் அதுக்குள்ள ஒரு அர்த்தம், இது இருந்தால் மனசு அதை ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கும். அதனால தான் அகத்திக்கீரைன்னு ஒரு கீரையை ஒரு சின்ன
பழக்க வழக்கமாக நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நாமளும் சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. ஏன்னா அகத்திக்கீரை எல்லா காலத்துலேயும் கிடைக்காதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சாப்பிடணும், பசுவுக்கும் கொடுப்போம், உண்மையும் புரிஞ்சுப்போம். பித்திருக்கள் நம்மளை பயமுறுத்துறதுக்காக வரல, நம்ம மனசை தண்டிக்க வரல. அவங்க சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயந்தான், உன் அகங்காரத்தை எரித்து விடு. அகங்காரத்தால் தான் நீ பிறப்பு எடுத்திருக்கிறாய். அந்த அகங்காரத்தை எடுத்து விட்டால், அகங்காரங்கிறது ஆசா பாசம், நிறைவேறாத கடமை, நிறைவேறாத ஆசை, இது எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் நம் தீக்கு இரையாக்கிவிட்டால் பிறப்பு என்பது திரும்ப வராது, உனக்கு கஷ்டம் என்பது வராது. அப்போது அகத்திக்கீரை பசுவோட வாய் போனதுனால அல்லது பசு உண்பதால் நமக்கு நல்லது நடக்கவில்லை. நம் அகங்காரத்தை எரிப்பதன் மூலம், பசுவுக்கு உணவும் கொடுத்து நமது அகங்காரத்தை எரிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் நல்லவன நடக்க ஆரம்பிக்கின்றன. இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லலாம். சைவத்தில் பசுனா உயிர். இப்போது இந்த உயிர், இந்த உடம்பு எடுத்தது, இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் இருக்குது. இந்த பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பசு, இந்த உடம்பு எடுத்த அந்த பசு தன்னுடைய அகங்காரத்தை எரிப்பது, மறுபிறவியை இல்லாமல் செய்யும். அப்படி அதுதான் இந்த பசுவாகிய இந்த உடல் தனது அகங்காரமாகிய அகத்தை தீக்கு இரையாக்குவது தான் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்கன்னு வருது. அகங்காரத்தை நான் மட்டும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் தான் அகங்காரம். அந்த நான் மட்டும், எனக்குத்தான் என்ற அகங்காரத்தை நாம் விட்டோமானால் நம் மனநிலையில் மாற்றம் வரும், நம் சூழ்நிலையில் மாற்றம் வரும். அதன் மூலம் வாழ்வில் அமைதியும் நன்மையும் கிடைக்கும். இதுவே பித்திருக்களின் ஆசி என்று நம்பப்படுகிறது. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், அமாவாசைனாவே ஒரு சில பேருக்கு ஒரு உள்ளார்ந்த பயம் இருக்கும். நம்ம சரியாக பண்ணிட்டோமா, பசு சாப்பிட்லையே, ஏதாவது தவறு நடந்துச்சா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை நம்ம சுமந்துக்கிட்டு அந்த நாளையே நம்ம ரொம்ப கஷ்டமாக கழிக்கிறோம். அது அமாவாசையோட அர்த்தத்தை கெடுத்துடுது இல்லையா? நீங்கள் பண்ணின செயலோட அர்த்தத்தையும் வீணாக்குது இல்லையா? ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க, பித்திருக்கள் நம்மளை பயமுறுத்த வரலை, நம்மளை தண்டிக்க நினைக்கலை. பித்திருக்கள் என்பது யார்? நாமே ஒரு ஜென்மத்தில் நம்மளோட பித்திருவாக இருந்தால் நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? அதனால் நம்மளை நாமே தண்டிக்க முடியாது. அவங்க எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் மனசை லேசாக வச்சுங்க, அகங்காரமே வேண்டாம், எது நடந்தாலும் அது நல்லதுக்கு நடக்குதுங்கிற சிந்தனையை வச்சுக்கோங்க. பசு சாப்பிட்டுச்சா சாப்பிடலையாங்கிற கவலைப்படாதீங்க. மனசுக்குள்ளே தவறாக பண்ணிட்டேனா அப்படின்னு பாரம் இருந்தால் அந்த பாரம் தான் அகங்காரம். அதுவே ஒரு அகங்காரத்தை உருவாக்கிறோம். நம்ம எல்லாம் கரெக்டாக தானே பண்ணோம், ஏன் இது பசு சாப்பிடல அப்படின்னு பசு மாட்டு மேலே நமக்கு கோபம் வந்துடும். அதுவே ஒரு அகங்காரம் தானே. அதைத்தான் எரிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பேசின இந்த விஷயம் இந்த அமாவாசைக்கு இல்லை, எல்லா அமாவாசைக்கும் இது பொருந்தும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. சம்டைம் பசு கண்ணுலேயே படாது, நம்ம தேடிட்டு இருப்போம். புரியுதுங்களா? முடியலையே, கவலை வேண்டாம். நீங்கள் போகிற வழியில் கிடைக்கிற அகத்திக்கீரை, பக்கத்தில் ஒரு பசு மாடு இருக்கா, அது கொடுத்துருங்க. கூடவே அகங்காரத்தை மனசுக்குள்ளே நம்ம ஆன்மாவோடு சேர்த்து ஆன்மாவில் எரிக்க முயற்சி பண்ணுங்க. கரெக்டுங்களா? அப்போது அமாவாசைங்கிறது ஒரு ரிச்சுவல் கிடையாது, ஒரு கடமையாக செய்ய வேண்டாம், ஒரு காரியம், ஒரு பழக்க வழக்கம். நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எண்ணத்தோட நிதானமாக செய்யுங்க. சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமாங்கிற பயமே கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய அகங்காரத்தை அழிப்பதன் மூலம், பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதன் மூலம் நாம் நமது மனதில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் வரவழைத்து கொண்டால் நமது வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் நம்ம முன்னோர்கள் விரும்புவாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆணவம் அகங்காரத்தை எரிப்போம். அதாவது நம் அகங்காரத்தை நம் உடலில் உள்ள தீயில் எரிப்போம். அதான் அக்னிகுண்டம். வெளியில் வளர்க்குற ஹோம குண்டம்லாம் வேறு எதுவும் இல்லை, நம்ம உடம்பில் எரிக்க வேண்டிய அக்னிகுண்டம். அது வெளியில் வேறு மாதிரி பழகிடுச்சுன்னு வச்சுங்க. நம்ம இதை புரிஞ்சுப்போம். எல்லா அமாவாசையும்
நாம் இந்த கருத்தை புரிந்து கொள்வோம். பசுவுக்கு உணவு கொடுப்போம், இந்த பசுவாகிய உடலுக்கும் அகங்காரத்தை எரிப்போம். இந்த பசுவை, இந்த உடம்பெடுத்த இந்த உயிராகி இந்த பசுவை நாமே போற்றி வணங்குவோம். வாழிய நலம்.